லைட், ஒளி அது நம்மளை சுற்றி எல்லா இடங்கள்லையும் இருக்கு. சூரியன்லேருந்து வெளியில் வந்த வெளிச்சத்தை தான் முதலாக மனித கண்கள் பார்த்தது. ஜெனட்டிக்காகவே சூரிய ஒளி, அதாவது இயற்கையான வெளிச்சத்துக்கு பழக்கப்பட்ட நம் கண்களுக்கு அது மட்டும்தான் லைட்னு நினச்சிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு சயின்ஸ் ஆஃப் லைட், அதாவது லைட்டோட அறிவியலை சிம்பிளாக பார்க்க போகிறோம். சூரிய வெளிச்சத்தை மட்டும்தான் லைட்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அறிவியலில் லைட்னா ஒரு மின்காந்த அலை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ். ஒரு சில எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரியும். மற்ற ஒளிக்கதிர்கள் நம் கண்களுக்கு தெரிகிறது. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, லைட் எப்போதும் நேர்கோட்டில் தான் பயணம் செய்யும். அதோட நேர்கோட்டு பயணத்தில் அதை யாராச்சும் தடுத்தாலோ இல்லை பிரதிபலித்தாலோ மட்டும்தான் அதோட பயணத்துக்கான வழியை, அதாவது அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டு இருக்கும். ஒரு பொருள் லைட்டுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு அது வெளிச்சமாக இருக்கும். லைட்டை விட்டு பொருளோ அல்லது அந்த லைட்டோ தூரமாக போக 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 வெளிச்சம் கம்மியாகும். லைட்டுக்கும் பொருளுக்கும் நடுவில் உள்ள அந்த டிஸ்டன்ஸை, அந்த இடைவெளியை நம்ம 2 மடங்கா அதிகரிச்சுட்டே போனால், அதாவது லைட் சோர்ஸை மூவ் பண்ணிக்கிட்டே போனால் அந்த பொருள் மேலே விழுகிற ஒளி முன்பு இருந்ததை விட 75% கம்மியாயிரும். ஒளியை உண்டாக்குற அல்லது பிரதிபலிக்கிற அந்த விஷயத்தை நம்மளை விட அது பெருசாக இருந்துச்சுன்னா அந்த லைட் ரொம்பவே சாஃப்டாக, பெரிய லைட், சாஃப்டான லைட். விடிய காலை பொழுது அல்லது இந்த மாலை பொழுது நேரத்தில் சூரியன் அடிவானத்தில் அந்த ஒளியை தர்றதுனால அந்த லைட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபினா ஒளியின் கலைன்னு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நேச்சுரல் லைட்டை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி இருக்கிற லைட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே ஈஸி. இயற்கையான வெளிச்சத்துக்கு அப்பாற்பட்ட செயற்கையாக நாம் உருவாக்குற வெளிச்சம், அதாவது ஒளி, லைட் நிறையாவே இருக்குது. கீ லைட், சாஃப்ட் லைட், ஹார்ட் லைட், பேக் லைட், ரிஃப்ளெக்டட் லைட்னு நிறைய வகை இருக்கு. ஒரு படத்தை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஃபோட்டோகிராஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டில் உள்ள ஒரு 3 விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சோம்னா அந்த புகைப்படத்துக்கு மெருகேற்றலாம். பொசிஷனிங், ஷேப்பிங், மேனிப்புலேட்டிங், அதாவது சரியான இடமமர்த்தல், வடிவமைத்தல், கையாளுதல். ஒரு லைட்டை சரியாக இடமமர்த்தி அதை சரியான வடிவத்தில் கொடுத்து அதை நம்ம கையாண்டோம்னா அந்த புகைப்படம் அருமையாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த 3 விஷயத்தையும் நம்ம சரியாக செய்யும் போது பல கோணங்களில், அதாவது ரிம் லைட், லூப் லைட், பிராட் லைட், ஷார்ட் லைட், பட்டர்ஃப்ளை லைட், ஸ்பிளிட் லைட், ரெம்பிரண்ட் லைட்னு நிறைய வகையாக நாம் புகைப்படத்தை எடுக்கலாம். லைட், ஒளி, அதுதான் ஃபோட்டோகிராஃபி. கேமரா ஜஸ்ட் ஒரு கருவி தான். அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா ஃபோட்டோகிராஃபியும் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.